கண்ணியத்திற்குரியவர்களே, அபூபக்கர் நாயகம் சொல்லுவாங்க, உலகத்துல மனுஷன் கஞ்சனாக வாழ்ந்தால் அவனுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 6 விதமான ஆபத்துகளை கொடுக்கிறேன்னு சொல்றாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சகோதரர், அவர்களின் நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னா, ஒரு மனுஷன் கஞ்சனாக வாழ்ந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனை உலகத்திலேயும் சரி மறு உலகத்திலேயும் சரி நிறைய விஷயங்களிலே சோதிப்பான் என்று சொன்னார்கள். அவன் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்துக்களின் வாரிசுகள் இருக்கிறார்களவா, வீண் வழியில செலவு பண்ணுவாங்க. ஒண்ணு. இரண்டாவது, அவர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்களை எல்லாம் அதை செலவு செய்கின்ற நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எந்த நோக்கமும் இல்லாமல் ஆக்கி விடுவான். மூன்றாவதாக, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அநியாயமாக அந்த சொத்தை அழித்து விடுவான். மூன்றாவதாக, வீண் விரயமாக போயிடும். நாலாவதாக, வீண் விரயமாக போயிடும். அஞ்சாவதாக, ஹராமான வழியில செலவு செய்வான். ஆறாவதாக, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அந்த சொத்துனாலேயே அழிவு வந்துரும் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடியது சதக்கா என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி, எனக்கு தீராத ஒரு நோய் இருந்தது, நான் சதக்காவை செய்தேன், அந்த நோய் எனக்கு சுகமானது. சதக்கா, நான் சதக்காவை கொண்டு தீராத நோயிலிருந்து வெளியே வந்தேன் என்பதாக சொன்னார்கள் என்று வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சதக்கா ஷிஃபாவை தரும், சுகத்தை தரும். சதக்கா பரக்கத்தை தரும். சதக்கா ஆயுளை தரும். சதக்கா ரிஸ்கை விஸ்தீர்ணமாக்கும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயங்களை அல்லாஹ் நமக்கு கஞ்சத்தனத்திலிருந்து தூரமாக்கி அதிகம் முடிந்த அளவு, ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரர்களாக இருந்தாலும், நம்மிடத்தில் எவ்வளவு இருக்கிறதோ நமக்கு தகுந்தால் போர் தர்மம் செய்து பழகுவோம், அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவோம்.